வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் 2025 ரெக்ரூட்மெண்ட்டில் கோர்ட் கேஸ் போட்டுட்டு அடுத்ததாக வந்து ரன்னிங் ஹைட் எல்லாத்துலேயுமே ஃபிட்டாக இருக்கிறவங்களுக்கான மெடிக்கல் டெஸ்ட்டுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டேட்டை வச்சு உங்களுக்கு ரிசல்ட் எப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ இதான் அந்த மெயில். ஓகே, ஒரு சிலருக்கு மெயில் வந்திருக்கு, இன்னும் மொத்தம் எல்லாருக்குமே வந்துடும். கிட்டத்தட்ட 80 பேர் இருக்காங்க. 80 பேருக்கும் ஒரே நாளில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதுவுமே சிஆர்பிஎஃப் ஆவடியில் தான் நடக்க போகுது. ஜனவரி 19 வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க காலையில் 5 மணிக்கு. ஒரே நாளாக கம்ப்ளீட் பண்ணுறாங்களா இல்லை 2-3 நாள் எடுக்குதா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ரீமெடிக்கலும் ஒரு சிலருக்கு போடுவாங்க, அதுவும் கம்ப்ளீட் பண்ணணும். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட் எல்லாம் அவங்க வந்து சிஆர்பிஎஃப்க்கு அனுப்புவாங்க, ஹெட் குவார்ட்டருக்கு அனுப்புவாங்க. அதில் யார் யாரெல்லாம் ஃபிட்டாக இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எஸ்எஸ்சிக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் எஸ்எஸ்சி வந்து அந்த ரிசல்ட்டை ப்ராசஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுக்கு குறைஞ்சது 1 வாரம் 2 வாரம் ஆகும். ஓகே, அதனால் இந்த மந்த் எண்டு வரைக்குமே ரிசல்ட் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக இந்த மந்த் எண்டில் இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்தில் தான் ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களை வித்துகண்டில் போட்டுட்டு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் ரொம்ப கம்மி தான். ஓகே, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. உங்களோட 10th மார்க் ஷீட்டு, நீங்கள் ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேறு எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான மார்க் ஷீட்டு, அடுத்ததாக வந்து உங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், என்சிசி கேண்டிடேட்னா என்சிசி சர்டிஃபிகேட், வேறு எதுவும் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட், அடுத்து ஃபோட்டோ எல்லாமே கொண்டு போயிருங்க, ஐடி ப்ரூஃப் கொண்டு போயிருங்க. இதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து இன்னொரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிற இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இன்ஸ்டியூட்லேருந்து அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஒரு சில அகாடமிக்கு வந்து ஒரு நாள் போயிருப்பீங்க. ஒரு நாளில் வந்து அவங்க ரன்னிங் ஏதாச்சும் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க, மெடிக்கல் ஏதாச்சும் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. அப்போது உங்களோட மொபைல் நம்பர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ மெடிக்கலுக்கு நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால இப்போவே கால் பண்ணி உங்ககிட்ட வந்து உங்களோட ரிசல்ட் வந்து வந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட பேசி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் செலெக்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு விழா மாதிரி நடத்துகிறோம், ஒரு சக்ஸஸ் மீட் மாதிரி நடத்துகிறோம், அதில் உங்களுக்கு அவார்டு கொடுப்போம், உங்களோட பேரண்ட்ஸ் முன்னால் உங்களை வந்து கௌரவிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி கூப்பிட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு போயிடாதீங்க. வெட்டி பந்தாவுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கின ரிசல்ட்டை வித்துறாதீங்க. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நானே கேட்டாலுமே நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, எங்ககிட்ட படிச்சிருந்தீங்கன்னா மட்டும் உங்களோட ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒருத்தருக்கு கொடுக்குறது மற்றவங்க வந்து ஃபேக்காக அவங்களோட ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி காட்டுறனால அதை பார்த்துட்டு நிறைய பேர் அங்கே ஜாயின் பண்ணி அவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்குவாங்க. ஓகே, உண்மையிலே தகுதி இருக்குது, அந்த அகாடமியில் தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க, அங்கே போய் தான் படிச்சிங்க, இல்லைனா அங்கே தான் வந்து ரன்னிங் உங்களுக்கு வந்து கொடுத்தாங்க, ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க, அவங்களால நீங்கள் செலெக்ஷன் ஆகிருக்கீங்க அப்படின்னு நினச்சா மட்டும் நீங்கள் இதை பண்ணுங்கள். வெறும் வெட்டி பந்தாவுக்காக ஒரு விழாவுக்காக ஒரு அவார்டு கொடுக்குறாங்க, நம்ம வந்து அதை வச்சு ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இதுக்காக நீங்கள் வந்து உங்களோட ரிசல்ட்டை கொடுத்துடாதீங்க மற்றவங்க கிட்ட. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.